போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ அவருடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அப்படியே சுத்தமா மனசை விட்டுட்டாரு. சார், இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்தோமே, இத்தனை நாள் பக்தியா வாழ்ந்தோமே, இத்தனை நாள் பக்தி வைராக்கியம் பாராட்டணுமே, அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எப்படி சொல்லிட்டு வந்தோம், எந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தோம், இனி நான் அவங்க மூஞ்சியை எப்படி முழிக்கிறது, என்ன நினைப்பாங்க, அங்க போறவங்க அத்தனை பேரும் உனக்கு நடக்கலையா, நீ ஏசப்பாவை தேடின நடக்கலையா, உன் ஜெபம் உனக்கு திரும்பி வந்துருச்சா, உன்னுடைய ஊழியம் உனக்கு திரும்பி வந்துருச்சா, எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்களே, எல்லாரும் அவமானப்படுத்துவாங்களே. சோ அந்த நேரத்துல மனசே விடும்போது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வீருவை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ மனசை விட்டுட்டப்பா, உன் மனசு ரொம்ப கஷ்டப்படுது, உன் பிள்ளை இறந்து போயிட்டார், நீ வருத்தப்படுற. ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், என்ன செய்ய அப்படின்னா, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுறாரு. நீ மனசை விட்டுட்ட மகளே, நீ மனசை விட்டுட்ட மகனே, ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு காத்திருக்க பண்ணினீரே, இதுவரைக்கும் எனக்கு நடக்கலையே, யாராருக்கெல்லாமோ நடந்துச்சு, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடந்துச்சு, உங்க சொந்தக்காரங்களுக்கு நடந்துச்சு, நீங்க ஜெபிக்கிறவங்களுக்கே நடந்துச்சு, நீங்க சொன்னவங்களுக்கு நடந்துச்சு, ரட்சிக்கப்படாதவனுக்கு நடந்துச்சு, உலகத்தானுக்கு நடந்துச்சு. ஆனா எனக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் எப்படி அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் நிற்பேன்? நான் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சேன், நான் இயேசுவை உயர்த்தணும்னு நினைச்சேன், நான் இயேசுவை மகிமைப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அத்தனை பேர் சொல்லி நான் கேட்கல, அத்தனை பேர் எதிர்த்தும் நான் கேட்கல. ஆண்டவரே, நான் உங்களுக்காக நின்ன இல்ல, உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டின இல்ல, நான் நம்பின இல்ல, நம்பின எனக்கு இதுவா பரிசு, ஜெபம் பண்ண எனக்கு இதுவா பரிசு, உபவாசம் இருந்த எனக்கு இதுவா பரிசு அப்படின்னு யாரோ ஒருத்தருடைய மனசு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் உங்களிடத்துல பேசுகிறார், திரும்ப சொல்லுகிறார், இல்ல, உன் மனசை விட்டுறாத, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, நீ ஆரம்பித்த அந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்து நில், நீ துவங்கின அந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்து நில். இதோ உலக ரட்சகர் வாக்கு கொடுக்கிறார், மகிமையின் தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய விசுவாசத்தினால் அற்புதங்கள் நடக்க போகிறது. நம்பிக்கையை இழந்திராத, அந்த தடைகள் மாற போகிறது. உன் விசுவாசத்தை இழந்திராத. கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, மகனே, பிரதர், அந்த விசுவாசத்தை இழந்திராதீங்க. பிரதர், சிஸ்டர், அந்த விசுவாசத்தை இழந்திர வேண்டாம். நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா.